வணக்கம். நான் உங்கள் கரண், ஃப்ரான்ஸ்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கு வந்து நான் இப்போ ஓட போகிற பஸ்ஸை சுற்றி காமிக்கிறேன். அதே நேரத்தில் வந்து இந்த நான் வேலை செய்கிற டிப்போக்கெலாம் நிற்கிறேன். பஸ் எடுக்க போகிறேன் இன்னும் கொஞ்சத்தில். அப்போ அதுக்கிடையில் வந்து இங்கே வந்து நாங்கள் இப்போ இந்த கேஸில் ஓடுற பஸ் தான் ஓட போகிறோம். கேஸில் ஓடுறது, மற்றது எலக்ட்ரிக் பஸ்களும் டீசல் பஸ்ஸும் இருக்குது. பெரிய பஸ், நீள பஸ் எல்லாம் டீசல் பஸ். மற்ற டீசல் அதுலேயே வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸும் இருக்குது. இருந்தாலும் கூடுதலாக வந்து டீசல் பஸ் தான். மற்றபடி எலக்ட்ரிக்கும் கேஸும் எல்லாம் புது பஸ்ஸுகள். ஒரு சந்தோஷம் தானே. என்ன இந்த வயசில் போயிட்டு லைசன்ஸ் எடுத்து 52 வயசில் லைசன்ஸ் எடுத்து இப்போ 7 வருஷமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி இன்றைக்கில் வந்து அது ஒரு பெரிய சந்தோஷம். அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் முயற்சி செய்யுங்கள். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸ் லைன் கொடுத்துருக்கு பின்னால். எல்லா பஸ்ஸுகளும் வந்து புது பஸ்ஸுகள் தான். இது 2025ஆம் ஆண்டு பஸ். கேஸ்லாம் ஓடுதெல்லாம் பெரும்பாலும். மற்ற எலக்ட்ரிக்லேயும் வந்து கரண்ட்லேயும் ஓடுது. மேலே உள்ள அந்த பெரிய நீள பஸ்ஸுகள் எல்லாம் வந்து டீசல். மற்ற பஸ்ஸுகள் பெரும்பாலும் கேஸ்லேயும் எலக்ட்ரிக்லேயும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய பஸ்ஸுகள் இல்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக் பஸ்ஸுகள் தான். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நான் இப்போ ஓட போகிற பஸ்ஸை பார்ப்போம். இதான் இப்போ நான் ஓட போகிற பஸ்ஸு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டம் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் ஆட்டோமேட்டிக் தானே. சந்தோஷம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மற்றது அதே நேரத்தில் வந்து இந்த லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட பதிவுகள் போட்டுருக்கிறேன். பிரான்ஸில் உள்ள உறவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, விருப்பம் இருந்தால் முயற்சி செய்யுங்கள். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிய வேணும்னு சொன்னால் என்ன உள்ளுக்குள்ள வந்து மெசேஜில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். நானும் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். நான் என்ன சொன்னால் விஷயம் தெரியாதானே. அப்போ இப்போ எனக்கு அது தெரிஞ்சதுனால வந்து அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பஸ்ஸில் இருந்தாச்சு. பஸ் எடுக்க போகிறேன். சந்தோஷம். உங்களோட பகிர்ந்து கொள்றதில் வந்து முயற்சி கண்டிப்பாக வெற்றி தரும். மனம் தளராமல் முயற்சி செய்யுங்கள், அதுக்கான பலன் கிடைக்கும். குறிப்பாக ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள், இடத்துல நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறதுனால ஃப்ரான்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த பஸ் சம்மந்தமான விஷயங்களை போட்டுருக்கிறேன். இருந்தாலும் மற்ற உறவுகள், பார்க்குற உறவுகளும் உங்களோட உறவுகள் ஃப்ரான்ஸில் இருந்து அவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, முயற்சி செய்கிறது. கடைசி நேரங்களில், அதாவது வந்து ஒரு 50 வயசு தாண்டும் போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸான வேலை கிடைச்சா நல்லது தானே. இது செக்யூரிட்டி வேலை தான், ஆனால் வந்து எனக்கு மனசுக்கு திருப்தியான வேலையாக இருக்குது. நானும் 25 வருஷமாக ரெஸ்டாரண்ட் வேலை செய்து நான் இப்போ 7 வருஷமாக இதை பஸ் ஓடுறதுனால வந்து ஒரு மனசளவில் திருப்தியாக இருக்குது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வேறு என்ன ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.